ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் என்னன்னு பார்த்துடலாங்களா? ஆடி முதல் குரு பௌர்ணமிங்க. முக்கியமான பௌர்ணமி இது. இன்னைக்கு என்ன பண்ணணும்னா சத்யநாராயண பூஜை. உங்களால முடிஞ்சா இன்னைக்கு கண்டிப்பா இதை செய்யுங்க. இவர் என்னன்னா கேட்ட வரத்தை உங்களுக்கு இன்னைக்கு அப்படியே கொடுப்பார் பெருமாள். அதனால சத்யநாராயண பூஜையை நீங்க செஞ்சு அவர்கிட்ட என்ன வரம் கேட்கணுமோ கேளுங்க. உங்களால என்ன முடியுமோ வீட்டில் இருக்க பழங்கள் ஏதாவது வெத்தலை பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சு அவருக்கு பூ போட்டு துளசி போட்டு சாமி கும்பிட்டாலே போதுங்க. அது போக இன்னைக்கு பௌர்ணமிங்கிறனால சிவனை நல்ல வழிபாடு பண்ணுங்க. ஏன் ஏன் சொல்றேன்னா பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அவருக்கு அபிஷேகங்கள் செஞ்சு அவர் மனசை குளிர வைக்கும்போது அவருமே நமக்கு கேட்ட வரத்தை கண்டிப்பா கொடுப்பார். எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் நம்ம கடவுளை தாங்க நம்ம கூப்பிட முடியும். ஏன்னா கை கொடுத்து தூக்கி விட அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கடவுள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு உண்மையாவும் இருப்பார். அதனால நான் உங்களால முடிஞ்சதுதான் சின்னதா ஒரு அபிஷேகம், பால், தேன், சந்தனம், பன்னீர், அதுக்கப்புறம் குங்குமம், இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன உங்களால வாங்கி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு நீங்க படைக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லைன்னு கூட வருத்தப்படாதீங்க. உங்களால முடிஞ்சா சக்கரை பொங்கல் படைங்க. முடியாத பட்சத்துல ஒரே ஒரு சாக்லேட்டோ கற்கண்டு இல்லைன்னா பேரிச்சம்பழம், பாதாம், ஒரு வாழைப்பழம், மாம்பழம் எதை வச்சாலும் ஏத்துப்பாங்கங்க. மனப்பூர்வமா சாமி கும்பிட்டு மனப்பூர்வமா படைச்சிட்டு உங்களுக்கான வரத்தை கவலைகளை அவங்க கிட்ட சொல்லி தீர்வு கேளுங்கங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஓம் நம சிவாய.